மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். நேற்று நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு மக்களின் எதிர்பார்ப்பு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கை நம்மளுடைய எஸ்பிஓவில் ஒரு வீடியோ மூலியமாக கொடுத்துருந்தோம். ஆனால் சாயங்காலம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போஸ்டர், நோட்டீஸ் போர்டில் வந்த போஸ்டர் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்படி என்னப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னும் அதை பற்றின ஆடியோஸ் இன்னும் வரல, ஓகேங்களா? அது இன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங்குள்ளே வரும். அதுக்கு முன்னாடி அந்த போஸ்டரில் நமக்கு பார்த்தோன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இதில் எஸ்பிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னோடனே நிறைய பேர் பயந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ண அந்த ஒரு ஆப்ஷன்லாம் நிறைய இருந்துச்சு. நோட்டீஸ் போர்டில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு போல் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க ரீஃபண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்க இந்த ஒரு பிளான் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரியும், இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்களுக்கும் 2 பேர்த்துக்குமே உண்டான ஒரு வேலைவாய்ப்பு ப்ளஸ் லைஃப் லாங் வருமானத்தை நம்ம எஸ்பிஓ க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பிளானில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை கன்டினியூ பண்ணலாம். அதாவது கூப்பன் இன்கம்னு சொல்லுவோம். இது போக பிஸ்னஸ்க்கு நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஒர்க் மட்டும் கொடுக்குற வேலையை மட்டும் செய்வேன் அப்படின்றவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் நம்ம எஸ்பிஓவில் கொடுத்துருக்காங்க. அதை நோட்டீஸ் போர்டில் போய் வாட்ச் பண்ணால் தான் தெரியும். நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு டெமோ மாதிரி ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். மாதம் எவ்வளோ என்னன்ட்டு அதை பற்றின ஆடியோஸ் நோட்டீஸ் போர்டில் கன்ஃபர்மேஷன் வந்த பின்னாடி அதை பற்றின முழு விளக்கமும் வீடியோவை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்க இல்லைங்களா? இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆன்லைன் ஜாப் கம்பெனியில், அதுவும் நம்ம எஸ்பிஓவில் இந்தளவுக்கு நம்ம எஸ்பிஓவை தவிர வேறு எந்த கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மற்ற கம்பெனிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் ஐடி போகணும், பணம் கட்டுங்க இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க ஒரு சில கம்பெனிஸ்லாம். அதை நம்ம தேவையில்ல. நம்ம லைஃப் லாங் நம்ம எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான ஒரு பிளான் டீட்டெயில்ஸு, அது போக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு சில சம்பாத்தியத்தை கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு உண்டான வருமான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆடியோ சார், அதாவது நம்மளுடைய சங்கர் சார் ஆடியோவை கொடுத்த பின்னாடி தான் இதுன்னு நம்ம தெளிவாக விளக்கமாக போட முடியும். இது அந்த நோட்டீஸ் போர்டில் கொடுத்த அந்த ஒரு இமேஜை வச்சு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். என்னுடைய கருத்து என்னென்னா, என்னுடைய ஒப்பீனியன், முடிஞ்சளவு இந்த கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பே பண்ண பார்ப்போம். ஏன்னா லைஃப் டைம் இன்கம், ஸ்டாண்டர்ட் இன்கம் இதெல்லாம் நம்ம வாங்க தான் போகிறோம். அப்படின்றப்ப ஒரு சின்ன ரிஸ்க்கு ஒரு 3 மாதத்துக்கு நம்ம புக்கிங் வாலெட்டில் எப்படியும் இப்போ இருக்க அந்த அமௌண்ட் வித்ட்ரா கொடுத்துருவாங்க இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் பிளான் பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.